சாட்டர்டே மார்னிங் ரொம்ப இன்னைக்கு அர்ஜென்ட்டாக சமைச்சிட்ருக்கேன். சும்மா கோயிலுக்கு போகலான்னு கிளம்ப சொன்னாலே நான் ரொம்ப லேட் பண்ணுவேன். இதில் சமைச்சு புளியோதரை வேறு எடுத்துகிட்டு போயிடலாம். அங்கே சாமி கும்பிட்டு மரத்துக்கடியில் உட்காந்து சாப்பிட்டு வந்தலாம் என் வீட்டுக்காரர் சொல்லிட்டாரு. டக்குன்னு புளியோதரை ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி நான் மகரிஷியோட ராஜபோகம் புழுங்கல் அரிசி தான் எடுத்திருக்கேன். இவங்களோட பிராண்ட் வந்து இட்லி அரிசி புழுங்கல் அரிசி எல்லாமே இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். முக்கியமாக வந்து லோக்கல் ஷாப்பில் எல்லா பக்கமே கிடைக்கும். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இந்த அரிசியை வந்து ஹானஸ்ட்டாக சொல்ல போனால் 1.5 டம்ளர் எடுத்துருந்துங்க. 3 டம்ளர் தண்ணி விட்டுட்டு நான் கொஞ்சம் கூட ஊற வைக்கவே இல்லை. அப்படியே அர்ஜென்ட்டாக பண்ணுறதுனால நான் விசில் விட்டுட்டேன். நல்லா பஞ்சு மாதிரி வெந்திருந்தது. கூடவே பேரலாக புளியோதரை மிக்ஸ் பவுடருமே நான் ரெடி பண்ணிட்டேன். இது அளவுகள் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பர்ஃபெக்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் அவ்வளோ டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ புளி வந்து கம்மியாக, காரம் கொஞ்சம் அதிகமாக, தூக்கலாக எந்த அளவுக்கு நம்ம கோயிலில் சாப்பிட்றோமோ அதே அளவு ஃப்ளேவரில் இருக்கும். அரிசி நல்லா பஞ்சு மாதிரி வெந்திருந்தது. இது சூடாக இருக்கும் போதே கூட நல்லெண்ணெய் விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். அப்போ தான் அரிசி ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். இங்கே மிக்ஸியும் போட்டு நல்லா கிளறி விட்டுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக புளியோதரை மிக்ஸ்மே ரெடி ஆயிடுச்சு. நாங்கள் இங்கே பொள்ளாச்சியில் லோக்கல் ஒரு கோயிலுக்கு தான் கிளம்பிட்டோம். அங்கே சாமி கும்பிட்டு அப்படியே சாப்பிட்டு வரலான்னு பிளான் பண்ணிட்டோம். டாட்டா.